காட்டின் நடுவே மர்ம கதவு. பழைய காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்த ஒரு சிறிய கிராமம். அந்த ஊரில் இருந்தது ஒரு பழைய மாளிகை. மர்ம கதவு என்று எல்லாரும் கூப்பிடுவார்கள். அந்த கதவை ஒருவரும் திறக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த கதவை யாராவது தட்டினா ராத்திரி முழுக்க அந்த வீட்டில் ஏதோ ஓசை, தாடி பிடித்த குரல், சுவர்களில் நிழல் எனும் வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். சாகச குழு. ஒரு நாள் மணிகண்டன் என்ற 17 வயது சிறுவன் தன்னோட நண்பர்களான அஜய், தீபா, ரகு கூட சேர்ந்து அந்த மர்ம கதவை ஒரு முறை பார்ப்போம்னு திட்டம் போட்டாங்க. அது வதந்திதான், நம்ம பயப்பட வேண்டியதில்லை என்று எல்லாரும் மாலையில் 7 மணி நேரம் அந்த வீட்டுக்கு போனாங்க. தட்டிய பிறகு அந்த வீட்டு கதவை 3 முறை தட்டினாங்க. டக் டக் டக். அந்த நிமிஷம் வீட்டுக்குள்ளே இருந்த இருட்டு சின்ன சின்ன விளக்குகள் மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிச்சது. ஒரு வெள்ளை ஆடை அணிந்த பெண்ணோட நிழல் மெல்லிய நடையோடு வர ஆரம்பிச்சது. முகம் தெரியல, கண்ணாடி மாதிரி ஒளிருது. நீங்கள் தான் தட்டினீங்களா என்று ஒரு குளிரூட்டும் குரல் கேட்டுச்சு. அட கடவுளே! மணிகண்டனோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சது. ரகு திடீர்னு கீழே விழுந்து வாய் பிசைந்துட்டான். தீபா கதவு கூட ஓடி பாய்ச்சினா கதவு தானாக பூட்டு போட்டுக்கிச்சு. வெளியே போக முடியல. பின்புறம் அந்த பெண்ணோட நிழல் பெரிதா நெருக்கமாக வர ஆரம்பிச்சது. அது என் கதவுதான், யாரும் தட்டக்கூடாது, நீங்கெல்லாம் இப்போ நிழல்கள் தான் அப்படின்னு சொன்னவுடன் எல்லாம் இருட்டாயிடுச்சு. அந்த நாளுக்கு பிறகு மர்ம கதவையை யாருமே பார்க்கவில்லை. அந்த நால்வரும் பேசவே இல்ல. கண்ணில் பயமே இருந்தது. முடிவு, இப்ப கூட அந்த மாளிகை இருக்குது, தட்டாதீங்க, ஒருவேளை உங்களையும் நிழலா மாற்றிடுவாங்க. நீங்கள் சென்றால் ஒருபோதும் அந்த கதவை தட்டாதீங்க.